வணக்கம். ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது மதுரை மீனாட்சி அம்மன் கையில் உள்ள கிளியின் ரகசியத்தை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் தான். மக்களை காத்தருள அன்னை மீனாட்சி எடுத்த அவதாரம் மிகவும் வித்தியாசமானது மற்றும் தனித்துவம் நிறைந்தது. மானிட உருவில் ஒரு குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று அதே சமயம் ஒரு பேரரசியாக இருந்து தம் மக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் தனது கருணை பார்வையால் ஆண்டு வழிகாட்டியவள் மதுரை மீனாட்சி. மீன் போன்ற அழகிய கண்களை உடைய தெய்வ பெண் நின்று நிகழ்த்திய ஆட்சி என அவளுடைய ஆளுமையை முன்வைத்தே மீனாட்சி என்ற பெயர் அன்னைக்கு ஏற்பட்டது. தான் இடும் முட்டைகளை தனது பார்வையினாலே அவற்றை பாதுகாத்து வளர்ப்பது மீன்களின் இயல்பு. அதே போன்று மீனாட்சி அம்மன் தனது அருட்கருணையால் திருக்கண் பார்வையினாலே தமது பக்தர்கள் அனைவரையும் தோற்றுவித்து வளர்த்து காத்து வருகின்றாள். அன்னையின் இந்த அருட்செயல் காரணமாகவும் மீனாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் மதுரையில் அம்மையும் அப்பனும் குடிக்கொண்டிருக்கும் திருக்கோயிலை சுந்தரேஸ்வரர் மீனாட்சி ஆலயம் என்று யாரும் கூறுவதில்லை. ஆனால் அதனை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் எனத்தான் பக்தி பரவசத்துடன் நாம் அழைக்கின்றோம். சக்தியின் அருள் இயக்கத்தை வைத்துதான் சிவத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த ஆன்மீக தத்துவத்தை தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிணைப்பில் நாம் காண முடிகின்றது. கருவறையில் அன்னை மீனாட்சி இரண்டு திருக்கரங்களுடன் கருணை பொங்கும் அருட்பார்வையுடன் காணப்படுகின்றாள். சாதாரணமாக சிவன் ஆலயங்களில் அப்பனின் திருவுருவத்தை வழிபட்ட பிறகுதான் அம்மையை தரிசிக்க செல்வது வழக்கம். ஆனால் இங்கே மீனாட்சி அம்மனை தரிசித்து வழிபட்டு அருளாசியை பெற்ற பிறகுதான் சுந்தரேஸ்வரர் சன்னதி சென்று அவரை வழிபடுவது வழக்கத்தில் இருக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கோலத்தை நினைத்தாலே அவரது வலது தோளில் இருக்கும் கிளியின் நினைவுதான் நமக்கு வந்துவிடும். அன்னை மீனாட்சி மதுரையின் பதியை ஆட்சி செய்து வந்த நேரத்தில் பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சியை எண்ணி அழுததாம். அகிலத்தையே காக்கும் அந்த அங்கையர் கண்ணி கிளியை தனது கரத்தில் தூக்கி எப்பொழுதும் தன்னோடு இருக்குமாறு வைத்து கொண்டாள் என கர்ண பரம்பரை கதை சொல்கின்றது. அது மட்டுமல்லாமல் அன்னையை வேண்டி வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை மறக்காமல் ஞாபகம் வைத்து கொண்டு இந்த கிளிதான் அன்னையிடம் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்குமாம். அதனால்தான் பக்தர்கள் அன்னை மீனாட்சியின் மீது மட்டுமல்லாமல் அவர் ஏந்திய அந்த கிளியின் மீதும் பக்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் நம்முடைய வேண்டுதல்களை எதற்கும் அந்த கிளியிடம் சொல்லி வைக்க வேண்டும். அந்த கிளி நம்முடைய வேண்டுதல்களை சரியான நேரத்தில் அன்னை மீனாட்சியிடம் எடுத்து சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற உதவும். ஆகையால் இனி மதுரை சென்றால் அன்னை மீனாட்சி தோளில் அமர்ந்திருக்கும் கிளியை தரிசிக்க மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.